Hello everyone, நான் மதன் கௌரி. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா 51 பற்றி பேசுறதுக்காக. ஏரியா 51 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க லாஸ் வேகாஸ் அப்படிங்கிற சிட்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ் வேகாஸ்ல இருந்து நார்த் ஆஃப் லாஸ் வேகாஸ் ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணோம்னா அந்த இடத்துல ஒரு செக்லூடடான ஒரு ஏரியா. அந்த ஏரியா வந்து அமெரிக்கன் ஆர்மியோட, அதாவது அமெரிக்கன் டிஃபென்ஸோட ப்ரொடெக்ஷன்ல இருக்குது. இதை மெயின்டைன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஏரியா அப்படிங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி இதை மெயின்டைன் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஏரியா. இந்த ஏரியாக்குள்ள வந்து யாருமே போக முடியாது, யாருமே ஈஸியா வெளியே வர முடியாது. யாருமே நான் சொல்றது சாதாரண ஆட்கள். ஸோ இந்த இடத்த வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி அமெரிக்கன் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. நீங்க இன்டர்நெட்ல ஏரியா 51 அடிச்சீங்கனாலே அதை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. அதுல எல்லாருமே சொல்ற ஒரு ப்ரிடாமினன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏலியன்ஸோட கான்டாக்ட் இருக்க இடம் அதான். ஏலியன்ஸ் யார் உலகத்துக்கு வந்தாலும் வந்து அங்கதான் லேண்ட் ஆவாங்க. அதுக்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் ரேர் வீடியோஸ் அப்படி இப்படி நிறைய எல்லாம் பார்க்கலாம். பட் யதார்த்தம் பாத்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்ல. இதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. இதெல்லாமே வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ் தான். சோ ஏரியா 51 எதுக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும் நான் உங்ககிட்ட. ஏரியா 51 அப்படிங்கிற ஒரு ஏரியா, அந்த ஒரு மிகப்பெரிய ஏரியா இருக்கிறது வந்து அந்த லேக் கிட்ட இருக்கு. அந்த ஏரியாவை வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இருக்கிறதே வந்து ரொம்ப நாளா ஒத்துக்கவே இல்லை. ஒரு 60 வருஷம் கழிச்சு இப்ப ரீசெண்டா தான் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஆமா அப்படி ஒரு ஏரியா இருக்கு, அதை நாங்க பத்திரமா பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதே ஒத்துக்கிறாங்க. சோ நீங்க யோசிக்கலாம், அப்போ சேட்டலைட்ல எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு. நீங்க நம்பலைன்னா கூகுள்ல போய் கூகுள் மேப்ஸ்ல போய் ஏரியா 51 சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு ஒயிட் பேட்ச் மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. பில்டிங் அங்கங்க இருக்குதுன்னு தெரியும், பட் மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் வந்து அண்டர் கிரவுண்ட்ல நடக்குதுங்கிறதுனால நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. சோ இது என்ன ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா அதுக்கு தான் வரேன். ஸோ ஏரியா 51 என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ற ஒரு ஏரியா. அது ஏன் வந்து அவங்க அவ்வளவு பிரைவேட்டா வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே பாருங்களேன், இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் இருக்க ஏர்கிராஃப்ட் எல்லாமே வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம், இல்ல பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறோம், இல்ல அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறோம். ஸோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு வார் அப்படின்னு ஒரு நாள் வந்துச்சுன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் சண்டைக்கு போகுதுன்னா இந்தியா கிட்ட எந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் இருக்குங்கிறது அமெரிக்காவுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா சப்ளை பண்ணதே அவங்க தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி அமெரிக்கா வந்து அவங்களோட ஏர்கிராஃப்ட் வந்து பிரைவேட்டா வாங்குறதை விட மத்த கண்ட்ரி கிட்ட இருந்து வாங்குறதை விட சொந்தமா டெவலப் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் வந்து அங்க டெஸ்ட் பண்றதுக்கும் டெவலப் பண்றதுக்கும் இருக்கிற ஏரியா தான் வந்து ஏரியா 51. ஏரியா 51 பேர் வந்து நிறைய கோட் நேம்ஸ்ல கூப்பிடுவாங்க, ட்ரீம் லேண்ட்னு கூப்பிட சொல்லுவாங்க. சோ ஏரியா 51 நேம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வார், வியட்நாம் வார் அப்படின்னு நடந்துட்டு இருந்தப்போ அதுக்கு வந்து கோட் நேம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியில வந்து ஏரியா 51 அப்படிங்கறத கோட் பண்ணதுனால வந்து அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சோ இது வந்து ஹாலிவுட்ல வந்து படம் எடுக்கிறதுக்கு டாபிக் கிடைக்கலன்னா ஏலியன் கான்செப்ட் எடுப்பாங்க. சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹாலிவுட்ல இருக்க எல்லா ஹாலிவுட் மூவிஸ்ல இருக்க எல்லா ஏலியனுமே வந்து அமெரிக்காவுக்கு தான் வந்து இறங்குவாங்க, உலகத்துல வேற எங்கேயுமே இறங்க மாட்டாங்க. சோ இதுக்கெல்லாம் கூடவே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏரியா 51 அங்கதான் இருக்கு, அங்கதான் வந்து கான்டாக்ட் எல்லாமே இருக்கு உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் ஏலியன்ஸுக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் வந்து லிங்க் பண்றதுனால இது வந்து எல்லாருமே அப்படிங்க ஒரு தியரியில வச்சிட்டு இருக்காங்க. பட் இது ஏலியன்லாம் ஒண்ணும் கிடையாது. இது அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் வந்து டெஸ்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. அவங்க புது டெக்னாலஜி எது கொண்டு வந்தாலும் அவங்க டெஸ்ட் பண்றதுக்கும் அவங்க ட்ரையல் பார்க்கறதுக்கும் வச்சிருக்க இந்த ஏரியா தான் ஏரியா 51. ஸோ இதை வந்து மறுபடியும் கேட்டுட்டு இருந்த அபிராமி யாதவ் அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்து தேங்க்ஸ். இல்லைன்னா இந்த வீடியோ நான் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா, வேற ஏதாவது வீடியோ நீங்க என்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. டெஃபினெட்லி நான் அதை பத்தி ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். அப்புறம் இதை பத்தி பேசணும்னா நிறைய பேர் வந்து இதை பத்தி யோசிச்சிருப்பீங்க, அடுத்த பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி. ஸோ பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல போய் பெர்முடா ட்ரையாங்கிள் மதன் கௌரி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வரும். ஸோ நீங்க அதை பத்தி பார்க்கலாம். ஸோ see you in the next video. Until then, bye and நன்றி.